நேற்று ஃபெஸ்டிவல் முடிஞ்சது அண்ட் இன்னைக்கு மறுபடியும் நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும். சோஃபா எல்லாம் வெளியே போட்டிருந்தேன், ஏன்னா அம்மாவை உட்கார வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு. உள்ளே வந்து இவங்கள மறுபடியும் நான் இவங்களெல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த சாரீ எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே எல்லாம் மறுபடியும் நான் க்ளீன் பண்ணி சோஃபா எல்லாம் க்ளீன் பண்ணணும். அண்ட் அந்த இடத்துல மறுபடியும் பெட்ஷீட்ஸ் எல்லாம் நான் அடுக்கணும். நான் வீடு க்ளீன் பண்ணுற வீடியோ மட்டும் வீடியோ இந்த சென்ஸ் ஷார்ட்ஸ் நல்லாவே வியூஸ் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னு தெரியல. க்ளீன் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து நான் ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே. சோஃபா சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த லாங் சோஃபா வந்து இந்த சைடு இருந்தது, இது வந்து அந்த சைடு இருந்தது. பட் என்னன்னா இந்த பொண்ணு அந்த சோஃபாவில் என்னை உட்காரவே விட மாட்டேங்கிறா. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே அது அந்த சைடு இருக்கட்டும், இந்த சைடு இருந்தான்னா நான் எப்போவுமே ஓகே இங்கே உட்காரதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். அதனால இந்த சைடு போட்டேன். அண்ட் இந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது. அண்ட் இங்கே ஒரு டேபிள் இருக்குல்ல, இந்த டேபிளில் வந்து பெட்ஷீட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் அந்த டேபிளில் வச்சுடுவேன். ஈவினிங்குள்ளே என்ன வேலை இருக்கோ அதெல்லாம் முடிச்சுட்டேன்னா நாளைக்கு வந்து அம்மா ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ அதனால ஈவினிங்குள்ளே எல்லா வேலை